இன்னிக்கு நான் சொல்ல போற கதை கைமேல் பலன் கடத்தது. ஒரு அரசன் சகுனங்களை ரொம்ப நம்புவான். மன்னா, நாளைய கிரக நிலை மிகவும் அசாதாரணமாக இருக்கிறது. இது ஒரு மோசமான சகுனம். உடனே ஏதாவது செய்ய வேண்டும். காலையில 2 காக்கைய சேர்த்து பார்த்தா நாள் நல்லா இருக்கும்னு ஜோதிடர் சொன்னார். அந்த காக்கைகள் அது நல்ல சகுனம். அதுக்கப்புறம் தினமும் சேவகன் காக்கையை தேட ஆரம்பிச்சான். ஒரு நாள் 2 காக்கைகளையும் அவன் பார்த்துட்டான். இன்னைக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அன்னு அவன் சந்தோஷப்பட்டான். அரசே, இன்று நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அப்படியா? என்ன நல்ல செய்தி கொண்டு வந்த? ஒரு பெரிய பரிசு கிடைக்கும் நம்புறேன். ஆனா அரசன் அங்கே போகும்போது ஒரு காக்கை பறந்து போயிடுச்சு. கோபமடைந்த அரசன் சேவகனுக்கு 10 கசையடி கொடுக்க சொன்னான். உடனே 10 கசையடி கொடு, இது என் கட்டளை. ஐயா, தயவு செய்து. அரசன் கோபம் அடங்கவில்லை. ஆனா சேவகன் சிரிக்க ஆரம்பிச்சான். அவன் தண்டனையில் இருந்தும் சிரிக்கிறான். பாருங்கள், அவன் முகத்தில் மகிழ்ச்சி. இது எப்படி சாத்தியம்? இரட்டை காக்கைய பார்த்தவன் நான் கைமேல் பலன் கிடைச்சிருச்சேன்னு சொன்னான். இரட்டை காக்கைய பார்த்தவன் நான் கைமேல் பாலம் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொன்னான் அந்த சேவகன். அப்போதான் சகுனங்களை கண்மூடித்தனமா நம்ப கூடாதுன்னு அரசனுக்கு புரிஞ்சுச்சு. நம்பிக்கை நல்லது, ஆனா புத்திசாலித்தனமும் அவசியம்.